நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பாஜக மாநில நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் மூத்த தலைவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்தது மட்டுமன்றி மாநில மாவட்ட நிர்வாகிகளை கலாய்த்து தள்ளிய தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக தமிழக பாஜகவின் அமைப்பு ரீதியான பலத்தை கூட்ட ஆலோசனை கூட்டங்கள் அடுத்தடுத்து நடந்து வருகின்றன. அதில் ஒன்றாக பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் பங்கேற்ற மாநில மாவட்ட அளவிலான நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. அதில் மாநில தலைமைக்கும் மூத்த தலைவர்களுக்கும் BL சந்தோஷ் அட்வைஸ் வழங்கினார். ஆலோசனை கூட்டத்தின் ஒரு பகுதியாக கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது. அதில் மாவட்ட அளவிலான நிர்வாகி ஒருவர் திமுக அதிமுக போல பாஜகவும் பூத் நிர்வாகிகளுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயாவது வழங்க வேண்டும் என நேரடியாக சந்தோஷிடம் கோரிக்கை வைத்துள்ளார். அதற்கு பதிலளித்த BL சந்தோஷ் பூத் ஏஜென்ட்டுக்கு இவ்வளவு, மண்டல நிர்வாகிக்கு இவ்வளவு, மாவட்ட நிர்வாகிக்கு இவ்வளவு என எவ்வளவெல்லாம் கொடுக்க வேண்டும் என பட்டியல் போட்டு கொடுங்கள் என நக்கலாக பதிலளித்துள்ளார். அதேபோல மற்றொரு மாவட்ட நிர்வாகி தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் திராவிட பாணி அரசியல் செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளித்த BL சந்தோஷ், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு அரசியல் உண்டு. அப்படி பிராந்திய அளவிலான அரசியல் பாணிகளை செய்யாமல் தான் 20 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளோம். நமக்கு கொள்கையே முக்கியம். நாம் நாமவே இருக்க வேண்டும். நமது கொள்கையோடு இருந்தே மக்கள் மனதை வெல்ல வேண்டும் என்று அட்வைஸ் கூறியுள்ளார். ஒரு மாவட்ட தலைவி எழுந்து கேள்வி எழுப்பியுள்ளார். தான் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் என்றும் தனக்கு கீழ் இருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் முன்பிருந்தே நிர்வாகிகளாக இருப்பதால் தனது பேச்சை கேட்பது இல்லை என்றும் புலம்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த BL சந்தோஷ், அண்ணாமலை தலைவராக இருந்தபோது இருந்தவர்கள்தான் தற்போது மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பலர் தனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது இல்லை என்று நயினார் குற்றம் சாட்டினார். அதில் நீங்களும் ஒருவர் என்று நினைக்கிறேன் என்று ஜாலியாக கூறினார். பின்னர் அந்த மாவட்ட தலைவியிடம், நீங்கள் சொல்வது போல நயினார் சொல்லியிருந்தால் என்ன ஆகி இருக்கும் என்று அறிவுரை வழங்கியுள்ளார். பின் கூட்டணி விவகாரங்கள் குறித்து பொதுவாக பேசிய BL சந்தோஷ், எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். அதுவே நோக்கம். தேர்தலில் ஜெயிப்பதற்கு மட்டும் வேலையை பாருங்கள். கூட்டணி கட்சியின் கொள்கை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். கூட்டணி முரண்பாடுகளை எல்லாம் பேச வேண்டியது இல்லை. அப்படி ஒரே கொள்கை இருக்க வேண்டும் என்றால் கட்சியை இணைத்து விடலாமே. எதற்கு கூட்டணி? அப்படியும் விருப்பமில்லை என்றால் லீவில் சென்றுவிட்டு நமது கூட்டணி ஆட்சியை பிடித்த பின் மீண்டும் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறியுள்ளார். இந்த அதிரடியான பதில்கள் கமலாலயத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. BL சந்தோஷின் இந்த அட்வைஸ் முடிந்த பிறகு மீடியா மற்றும் சோசியல் மீடியா பற்றி அண்ணாமலை மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு PPT போட்டு கிளாஸ் எடுத்துள்ளார். அதில் ஊடக மற்றும் சமூக ஊடகங்களில் இருக்கும் நுணுக்கங்களை விரிவாக விளக்கிய அண்ணாமலை, கட்சி நிர்வாகிகள் ஊடகங்களிலும் சமூக வலைதளத்திலும் செய்ய வேண்டிய விஷயங்களை பட்டியல் போட்டுள்ளார். அதில் மிகவும் கவனிக்கத்தக்க வகையில் தமிழக செய்தி ஊடக தளத்தில் இருக்கும் பாஜக எதிர்ப்பு ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்கள் என சிலரை பட்டியலிட்ட அண்ணாமலை, அவர்கள் கூறும் தகவல்கள் மற்றும் பதிவிடும் செய்திகளை முறியடிக்க வேண்டும் என்றும் அதற்கு பதில் தர அது தொடர்பான உண்மையான தகவல்களை பெற நடுநிலை ஊடகங்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.